எம்ஜிஆர்னா யார் தெரியும்ல? அவர் மாஸ்னா என்னன்னு தெரியும்ல? அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த சிஎம் சீட்டை பத்தி ஒருத்தராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியல, கனவு கூட காண முடியல. எப்படியாவது அந்த சிஎம் சீட்டை என்கிட்ட கொடுத்துருங்க, என் நண்பர் எம்ஜிஆர் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் நான் திருப்பி கொடுத்துறேன்னு தன்னோட எதிரியை கூட மக்கள் கிட்ட கெஞ்ச வச்சவர் எம்ஜிஆர். எப்படி கெஞ்ச வச்சவர்? அவர் ஆரம்பிச்ச அந்த கட்சியை, எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்ச அந்த கட்சியை கட்டி காக்கிறது யாரு? இன்னைக்கு அந்த கட்சி எப்படி இருக்குது? அதை நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா? அப்பாவி தொண்டர்கள் அதை வெளியில சொல்ல முடியாம வேதனையில தவிக்கிறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடணும், எப்படிப்பட்ட ஆட்சி இங்க அமையணும்னு அந்த அப்பழுக்கற்ற அந்த தொண்டர்களுக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால என்ன வேஷம் போட்டுக்கிட்டு பாஜக இங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாலும் அவங்க வித்தை எல்லாம் இங்க வேலைக்கே ஆகாது. சில பேர் புதிய அரசியல் கட்சி தொடங்கிவிட்டு 2வது மாநாடு தான் நடத்தி இருக்கிறாங்க. அதுக்கு வயசு 1.5 வயசு குழந்தை. என்ன ஒரு முறை கூட எம்எல்ஏ ஆகல, ஒரு முறை கூட எம்எல்ஏ ஆகல, ஒரு முறை கூட சட்டமன்ற தேர்தலை சந்திக்கல. அப்படி இருக்கிறவர்களெல்லாம் ஆசைப்படலாம், தவறல்ல. நாட்டில் இந்திய நாடு ஜனநாயக நாடு, அனைவருக்கும் உரிமை உண்டு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் உழைக்காமல் பலன் பெறுகின்றார்கள், அதுதான் பெரும் ஊழல். உழைக்காமலேயே பலனை பெறுவதுதான் பெரும் ஊழல். தலைவர்கள் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சரி, இதே புரட்சி தலைவர் அம்மா எங்கேயுமே போகாம வீட்டிலேயே அமர்ந்து கொண்டு கனவு காணலாம், அது நனவாகாது. சில பேர் எண்ணுகிறார்கள் ஏதோ மக்கள் மிகப்பெரிய செல்வாக்கதை பற்றி போலவும் இந்த நாட்டிற்கு உழைத்ததை போலவும் இனி அவர்கள் வந்துதான் இந்த நாட்டை காப்பாற்றுவதை போலவும் இன்றைக்கு சில அடுக்கு மொழியால் பேசி வருகிறார். யார் என்று உங்களுக்கு புரிந்து கொள்ளும் என்று நான் கருதுகிறேன். நான் உங்கள் முன் பேசுகிறேன் என்று சொன்னால் என்னுடைய அரசியல் வாழ்க்கை 51 ஆண்டு காலம். 1974 என்னுடைய சிற்றூரிலே கிளைக்கழக செயலாளராக பொறுப்பேற்றேன். இன்றைக்கு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற மாமனிதால் ஈர்க்கப்பட்டேன். அதிலிருந்து படிப்படியாக உயர்ந்து உங்கள் முன் வந்து நிற்கின்றேன். இது உழைப்பால் நான் உங்கள் முன் நிற்கின்றேன். சில பேர் உழைப்பே கொடுக்காம பலனை எதிர்பார்க்கிறாங்க. ஆனால் அது நிலைக்காது. ஏனென்று சொன்னால் உழைக்கின்ற உழைப்பு, அந்த உழைப்பு எப்பொழுதும் நிலைக்கும், நிரந்தரம். அது மட்டுமல்ல, சில பேர் எண்ணுகின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துகின்ற சக்தி உள்ள ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு தமிழகத்திலே அதிக உறுப்பினர் கொண்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். தமிழகத்திலே அதிகமாக ஆட்சி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். பொன்விழா கண்ட கட்சி அதிமுக கட்சி. ஆக அதிமுகவை எந்த கொம்பனாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது, அசைத்து கூட பார்க்க முடியாது. சில பேர் பேசுகிறார்கள் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது யார் கையில் இருக்கிறது என்று கேட்கின்றார்கள். பாவம், அறியாமையின் காரணமாக பேசுவதாக நான் பார்க்கின்றேன். இது கூட தெரியாமல் ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கின்ற சொன்னால் அவரை நம்பி எப்படி தொண்டர்கள் இருப்பார்கள்? சிந்திச்சு பாருங்க. இவ்வளவு பேர் இருக்கிறீங்க, இவ்வளவு பேரோ அதிமுக தொண்டர்கள், நிர்வாகிகள், அனுதாபிகள். ஆகவே இன்றைக்கு நாட்டிலே என்ன நடக்குது என்று தெரியாமல் சில பேர் சில கருத்துக்களை தன் இஷ்டம் போல் பேசி வருகிறார்கள்.
ஆனா அண்ணா திமுக அப்படி இல்லை. நம்முடைய தலைவர்கள் தோற்றுவித்த கட்சி, நம்முடைய தலைவர்கள் தோற்றுவித்த கட்சி. ஏழைகள், ஒடுக்கப்பட்டவர்கள், நசுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், அவர்களுக்காக எண்ணற்ற திட்டங்களை தீட்டி நடைமுறைப்படுத்தி அதன் மூலமாக ஏற்றம் பெற்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. ஒரு மரம் எடுத்தவுடனே பலன் தருவதில்லை. முதலிலே செடியை நடுவோம், அதற்கு தண்ணி ஊற்ற வேண்டும், அதுக்கு பராமரிக்க வேண்டும், எரு இட வேண்டும். அது மெல்ல மெல்ல பெரிதாகி மரமாகி பிறகு அந்த மரம் பூ பூத்து காய் காத்து கனி கொடுக்கும். அப்படித்தான் ஒரு இயக்கமும். எடுத்துடனே எந்த இயக்கமும் மக்களுக்கு நன்மை செய்துவிட முடியாது. அப்படித்தான் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கப்பட்டு 5 ஆண்டு காலம் தன்னுடைய உழைப்பை கொடுத்து ஆட்சியை பிடித்தார். இதையும் புரட்சி தலைவியும் அப்படித்தான். எடுத்துடனே முதலமைச்சராகவில்லை. பல ஆண்டு காலம் மக்களுக்கு உழைத்து மக்களுடைய நன்மதிப்பை பெற்று அதன் மூலமாகத்தான் நாட்டுடைய முதலமைச்சரானார்கள். பேரறிஞர் அண்ணா அவர்கள் எடுத்துடனே முதலமைச்சராகவில்லை. தன் வாழ்க்கையிலே எவ்வளவு போராட்டங்களை சந்தித்தார். மொழிக்காக சிறை சென்றார். நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். இப்படி நம்முடைய தலைவர்கள் எல்லாம் மக்களுக்கு அர்ப்பணித்து வாழ்ந்து நமக்கு அண்ணா திமுக இயக்கத்தை அடையாளம் காட்டிவிட்டு சென்றிருக்கின்றார். அதுதான் இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாட்டு மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்திய கட்சி அண்ணா திமுக ஆட்சி. அது தெரியாம பல பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. சில பேர் கட்சி ஆரம்பிச்ச உடனே இமாலய சாதனை சாதித்த போல பேசுறாங்க, டைலாக் பேசுறாங்க. நாங்கெல்லாம் அப்படி இல்லை. இங்கே மேடையில் இருக்கிற அறிவிச்சவர் திரு சோமசுந்தரமாகட்டும், திரு வைகை செல்வனாகட்டும், இங்கே இருக்கின்ற கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் அத்தனை பேரும் உழைப்பால் நாம் அடையாளம் காட்டப்பட்டவர்கள். உழைப்புதான் நிலைக்கும். அது தொழில் செய்தாலும் உழைத்தால் ஏற்றம் பெறலாம், வேளாண் பணி மேற்கொண்டாலும் உழைத்தால் ஏற்றம் பெறலாம். அரசியலிலும் மக்களுக்கு சேவை செய்து உழைத்தால் ஏற்றம் பெறலாம். அண்ணா திமுக கட்சியில் வேற எந்த கட்சியிலும் வர முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக சேவை செய்ய தொடங்கப்பட்ட இயக்கம் அண்ணா திமுக. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இயக்கத்தை தோற்றுகின்ற பொழுது தீய சக்தி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட கட்சி. இன்னைக்கு ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று பேர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள். அதை தன் வாழ்க்கையிலே நடத்தி காட்டிய தலைவன் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதே வழியில் வந்த இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தன் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்கு உழைத்து அம்மா அவர்கள் மக்கள் மனதில் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பேரறிஞர் அண்ணா, பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா, இவர்களெல்லாம் மக்களுக்கு உழைத்து மறைந்து இன்றைக்கும் அவர் இந்த மண்ணிலே மறைந்தாலும் மக்கள் உள்ளத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள். இந்த பூமி உள்ளவரை அவருடைய பெயர்கள் நிலைத்து நிற்கும். அந்த அளவுக்கு தங்கள் வாழ்க்கையிலே இந்த நாட்டு மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி மக்களுடைய அன்பை பெற்ற தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள். யாரெல்லாம் புதிய கட்சி தொடங்கினார்களோ அவெல்லாம் நம்முடைய தலைவர்களை போட்டுத்தான் தொடங்க முடியும். அப்படி நம்முடைய தலைவர்கள் உழைத்த உழைப்பு, மக்களுக்கு செய்த சேவை, நாட்டிற்கு போட்ட திட்டங்கள், அதனால் மக்கள் பெற்ற நன்மைகள், அதனால் இன்றைய தினமும் மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒப்பற்ற தலைவர்கள் தொடங்கப்பட்டு கட்சி அண்ணா திமுக கட்சி.